இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகைரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டுல மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதுவுமே செய்யல. இங்க ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும்ன்றது எண்ணமே இல்ல. புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான். தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.